Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu. Summer holidays vandachu, namma GT holidays vandachu. South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மிதுனத்துக்கு தான் குரு வரார். உங்கள் வீட்டுக்கு தான் குரு வரார். நீங்கள் புதனுடைய வீடு. குருவானவர் உங்கள் லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் பாதகாதிபதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் குரு வந்து பார்வை பலம் அதிகம். பிள்ளைகளோட அமைப்பு, துணை அல்லது துணைவியார் அமைப்பு, பெற்றோர் அமைப்பு, தடைகள் இருந்த எல்லா விஷயமும் சரி பண்ணி கொடுத்துருவார். ஆனால் எழுத்து பார்த்துக்கணும். மிதுனத்தில் 24 வயசான மிதுன ராசிக்காரர்கள் கூட கண்டிப்பாக பிபி, சுகர், படபடப்பு, ஹார்ட் பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்கிறதுல முதல் ராசியாக என்னை கேட்டால் மிதுனம் தான் சொல்வேன். காலில் வருது, விட்டமின் கோளாறு வருது, ஹார்மோன் குறைபாடுகள் வருவது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் வருதெல்லாம் மிதுனத்துக்கு வரும். ஸோ நல்ல உடற்பயிற்சி, நல்ல மருத்துவர்கள், வேர்வை வரக்கூடிய பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப பண்ணும். மிதுனத்துக்கு மற்றபடி ஜம்ப்பு சூப்பர் டூப்பர் ஆகும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், எல்லா மாற்றத்திற்கும் அனுகூலத்தை அணிவகுத்து வரக்கூடிய ராசிக்கு யாருன்னா மிதுனம். அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவுது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை நீங்குவது, உத்தியோக தடை நீங்குவது, தொழில் தடை நீங்குவது, வியாபார தடை நீங்குவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, கணவன் மனைவிக்குள்ளான சண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். ஒரே ஒரு மெசேஜ் மை ஸ்வீட் ஹார்ட்னு போடுறது, இல்லைனா ஐ லவ் யூன்னு போடுறது, உன்னை என்னை மன்னிச்சிருன்னு சரண்டர் ஆகிடுது. உடனே அந்த டைவர்ஸ் வரைக்கும் போனது கூட மாறிடுமா. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையில் 3வது ஆளெல்லாம் உள்ளே விடாதீங்க. சொந்தக்காரன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எதுக்கு? உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு, உங்கள் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு இன்னொரு ஆள்? திட்டினா திட்டுட்டமே, சால்வ் ஆகிடும். ஏன்னா ஈஸியாக முடியும். அதே போல் அப்பா அம்மா சண்டையெல்லாம் நீங்களே பேசிக்கோங்க. அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்க சண்டை, இதெல்லாம் சால்வ் ஆகிடும். எல்லாமே மனம் விட்டால் மிதுனத்துக்கு அனுகூலம் கிடைக்கும். பட் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரங்க வண்டியில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா குரு கண்டிப்பாக வித்தையை எங்கே பார்க்க வைப்பாருன்னா, ஒரு காலை அந்த இடத்துல தொங்க விட்டுருவார், இன்னொரு கால் இந்த இடத்துல தொங்க விட்டுருவார். இல்லைன்னா காலுக்கு வந்து கையில் ஸ்டிக்கு குத்துவார். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எனவே மிதுனம் வந்து ஹெல்த்தில் ரொம்ப கவனம், வண்டியில் கவனம். நான் தமாஷா தான் சொல்லுவேன், அதே போல் பார்த்துக்குங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வந்திருக்கனால சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிதுனத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். 10ல் ஒரு பாவி இருந்தால் பலமாகவும், சனி 10ல் இருக்கார். அதே சமயம் 3ஆம் இடத்துல இவர் இருக்கார், கேது. 9ல் ராகு இருக்கிறனால பெற்றோர் பெரியவருடைய தேகாரத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். வைத்தீஸ்வரன் போகிறது ரொம்ப விசேஷம். வைத்தீஸ்வரன் போயிட்டு கோயில் முறைப்படி ஒரு விபூதி 50 கிராம் குங்குமத்தை வச்சு எடுத்துன்னு வந்துடுங்க. 100 கிராம் நல்லெண்ணெய் கொடுங்க, இல்லை 1 கிலோ கொடுங்க, இல்லை 100 கிலோ கொடுங்க, உங்கள் வசதிக்கு கொடுங்க. ஏன்னா 1 கிலோ நல்லெண்ணெய் கொடுன்னு நான் சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேனான்னு கேட்குறானுங்க. நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ தெய்வத்துக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப பண்ணுங்கள். நான் எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அப்படி கொடுக்கணும்னு எந்தவித அவசியமும் யாருக்கும் கிடையாது. சிலருக்கு அப்படியே போகாத பொழுது போகிறது இல்லைல்ல, ஏதாவது போடணும். ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் பரிகாரங்களை செய்வது நல்லது. அந்த கோபத்தை மாத்திரம் விட்டுருந்தாங்க. நான் தான் கரெக்ட், எனக்கு தான் எல்லாம் தெரியும். அந்த கோபத்தை விட்டுருணும். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பாங்க. அவங்க பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது. ஒரு விஷயத்துக்கு 2 முடிவு வச்சுக்குவாங்க. இந்த 2 முடிவு வச்சுட்டு இதுவா அதுவா அதுவா இதுவா, நல்லா வந்தால் நான், நல்லா வரலன்னா நீ, அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவங்க ஜாதகத்தில் அந்த பிடிவாத குணம் போகணும். அன்பானவர்கள், பாசமானவர்கள், எமோஷன் கேரக்டர். இப்போ இவங்களுக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும். சார் ஜென்மத்தில் குரு வர வேலை போயிடுமாப்பா? அப்படி இல்லை. இந்த சீட்டு உங்களுக்கு சரியில்லைன்னா வேற ஒரு சீட்டில் நம்ம உட்கார்றோம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற சீட்டு வந்து உங்களுக்கு சரியில்லை. அதே இறைவன் வந்து உங்களுக்கு வேற ஒரு சீட்டு தரான், நிறைய வருமானத்தை தரான், மன நிம்மதியை தரான். ஏன்னா லக்னத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக உங்களது பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் வந்து குடும்ப, தனம், வாக்குஸ்தானம். இந்த 2ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் வீட்டையும் அதே மாதிரி 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, அதே மாதிரி வேலையிலையும் சரி உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வந்தே தீரும். அந்த கோபத்தை விட்டீங்கன்னா ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம், மன நிம்மதியை தரும், உடல் ஆரோக்கியத்தை தரும்.
இப்போ நகைகள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மிதுன ராசிக்குமே இருக்கும். நகைகள் சேர்க்கலாமா, சேர்க்க முடியுமா இப்ப இருக்க காலத்துல? இவங்க அந்த அளவுக்கு நகைகள் மேல இவங்களுக்கு பிரியம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனா பெண்களுக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும். ஆண்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெஸ்ஸு. இவங்க வந்து அந்த புதனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால விஷ்ணுவோட அம்சம், அதனால ட்ரெஸ் பண்ணுறதுல ரொம்ப ஈர்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து நிச்சயமாக அந்த நகையில் வந்து இருக்கும். குரு வந்து அது நட்பு வீடு இல்லையே, பகை வீடு தானே. அதனால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். வருஷ கடைசியில் உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்துடக்கூடாது. பெண்கள் வந்து நகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது முடியுமா? பெண்கள் நிச்சயமாக நகை சேர்க்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறதுனால ஹிடன் ட்ரெஷர், எதிர்பார்க்காத பணம் வந்து கணவனுக்கு வரும். ஏன் இவங்களுக்கு கூட வரும். ரொம்ப நாள் அந்த பணம் வர வேண்டியது ஆஃபீஸில் வந்து வரும். அந்த மாதிரி வீட்டில் இருந்து வரலாம். அப்பா சொத்து கொடுக்கலாம். நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சொத்து வந்து உங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும். வருமானங்கள் கூடும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஊர் விட்டு ஊர் போகிறதுனால மன நிம்மதி வரும். அது எல்லாத்த விட வருமானங்கள் கூடும். புதிய வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கிறது, பழைய வீட்டை கொடுத்துட்டு புதிய வீடு வாங்கிறது அப்படின்னு புதுமையான நிறங்களாக மாறும் வீட்டில் இருக்கிற சொத்துக்கள். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப ஸ்மார்ட் இவங்க வெரி ஸ்மார்ட். தே ஆர் வெரி ஸ்மார்ட். அதை ஒன்று சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்ன உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்ட்டை விடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்குவாங்க, அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் எப்பவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? அது ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு நம்ம அந்த டேர்ன் பண்ண மாட்டாங்க. அதே ரூட்டில் தான் போவாங்க. திருப்பி அவங்கள இழுத்துட்டு வந்து நம்ம மாற்றணும். அதே மாதிரி ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்கும் இவர்கள் பிரச்சனைக்கு 2 முடிவு வச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய குணம். ஆனால் மிகவும் நல்லவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், பாசத்துக்கு அடிமையானவர்கள். இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது மாறும்போது ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நாடு விட்டு நாடு போகிறதோ, படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறதோ, படிக்கிற இடத்துலையே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, இப்படி சுப பலனாக நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்து பத்திர விபூதின்னு தருவாங்க. பத்திரம்னா இலையில கொடுக்குற விபூதி, அவ்வளவு பவித்திரமானது. அங்கே முதல்ல கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதே ஒரு விசேஷம். கடலில் குளிக்கிறோம். அது எதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற வேர்வைனாலையும், நம்ம இந்தியா, தமிழ்நாடு, சென்னை அப்படின்னு சொன்ன உடனே அதீதமான வெப்பம். அதுக்கப்புறம் நீங்கள் நாழி கிணறுல வந்து குளிக்கணும். அது எதுக்காகனா மன சுத்தம். இது உடல் சுத்தம், இது மன சுத்தம். இது ஞானத்தை தரக்கூடிய குளியல். அங்கே குளிச்சுட்டு நேராக போயிட்டு நீங்கள் முருகனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா, சண்முகநாதனை நீங்கள் பார்த்தீங்க, அந்த விபூதியை டெய்லி வச்சுக்கிட்டீங்க, அதுவும் அந்த பத்திர விபூதி நீங்கள் டெய்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், வெற்றி உங்கள் பக்கம்தான். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open.